ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தா 6th term 3ல இயல் 2 தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதான் பண்ணா கிட்டத்தட்ட பண்ணா 6 நம்மளுக்கு வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு இயல் முடிச்சிட்டா மொத்தமான 6 நம்மளுக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஓகே 6th ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துறேன். இல்ல எல்லா வீடியோஸும் மெர்ஜ் பண்ணி மொத்தமா வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துறேன். நீங்க அந்த வீடியோஸ் வந்து நீங்க பாருங்க. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா பராபர கன்னி அப்படின்ற ஒரு தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, கன்னி அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இரண்டு பூக்கள் வந்து நம்ம தொடுப்போம் தெரியுங்களா? இப்போ நம்ம பூக்கள் வந்து இப்போ என்ன சொல்றது தலையில வைக்கிறாங்க தெரியுமா? பெண்கள் தலையில வைக்கிறாங்க தெரியுங்களா? அந்த பூக்கள் வந்து நம்ம என்ன பண்றோம் ரெண்டு தொடுப்போம் தெரியுங்களா? சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளால் ஓகே சோ தொடுக்கப்பட்டதான் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி வகைகள் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. எஸ், கன்னினாலே இரண்டு அடிகளால் தொடுக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்க பராபர கன்னி அப்படின்ற நூல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த அற இலக்கியங்கள் அப்படின்றது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு ஒரு நீதி கொடுப்பதற்காகவும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீதியை புகட்டுவதற்காகவும் ஓகே ஏற்படுத்தப்பட்டதான் பார்த்தீங்கன்னா இந்த அற இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதற்கு இன்னொரு பேர் என்ன அப்படி பார்த்தா நீதி நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நீதி நூல்கள்னால என்னது மக்களா இருக்கட்டும் அரசனா இருக்கட்டும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஓகே வேந்தர்களா இருக்கட்டும் இல்ல அமைச்சர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு நீதியை வழங்குவதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நீதி நூல்களோட மிக முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு. வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குவதா பார்த்தீங்கன்னா இந்த அறநூல்கள் இருந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சோ இதுல என்ன பாட்டுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படி பாருங்க. இங்க பாருங்க இரண்டு அடிகளால் தொடுக்கப்பட்ட மாலை மாதிரி இருக்குதுங்களா? சோ இதான் பாத்தீங்கன்னா கன்னி வகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஓகே, சோ என்ன சொல்றாங்க முதல் அணில தம்முயிர் போல் எவ்வுயிரையும் தான் என்று தண்டொருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உலக உயிர்கள் எல்லாமே தம்முயிர் போல எண்ணி சான்றோர்கள் இருக்காங்க தெரியுங்களா? அந்த சான்றோர்களுக்கு சிறப்பான விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்மை நிலை தானே வந்து ஏதும் பராபரமே. அன்பர் பணினா என்னது? அந்த இறைவனுக்கு செய்யப்படுகின்ற ஒரு பணி. ஓகே, அதை வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சனால எனக்கு வாழ்வுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்துடும் அப்படின்றது இல்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, பராபரமே அப்படின்னா என்னப்பா? மேலான பொருள். ஓகே, மேலான பொருள் என்று ஒரு அர்த்தம் இருக்கும். இது நிறைய டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பராபரமே என்பதன் பொருள் யாது அப்படின்றதா மேலான பொருள் அப்படின்னு ஒரு அர்த்தம் பா. அடுத்த பாருங்க, எல்லாரும் மின்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அப்ப இந்த உலகத்துல ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும். இதை தாண்டி நான் என்ன யோசிக்க போறேன்? இதுவே எனக்கு போதும். இந்த உலகத்துல இருக்க மனிதர்களா இருக்கட்டும் மரங்களா இருக்கட்டும் உயிரினங்களா இருக்கட்டும் ஓகே எல்லாமே சந்தோஷமா இருக்கணும். இதை தவிர்த்து வேற என்ன வேணும் நமக்கு? பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே தாயுமானவர்கள் அவர்கள் பாடிய பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுப்பா. சரிங்களா? ஓகே, இதுல முக்கியமான சொல்லும் பொருளும் பாருங்க. தண்டருள் அப்படின்றதுக்கான மீனிங் பாத்தீங்கன்னா குளிர்ந்த கருணை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தா பராபரமே என்பது பாத்தீங்கன்னா மேலான பொருள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, இல்ல நான் ஹைலைட் பண்றது மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க நல்லா. ஓகே, தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, பராபரமே அப்படின்றது பாத்தீங்கன்னா மேலான பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பணி என்பது பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லிருக்காங்க? தொண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, என் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? எஸ், அதே மாதிரி பணி என்பது தொண்டு அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குப்பா. சரியா? ஓகே, சோ நான் சொன்னதுக்கான மீனிங் வந்து இங்க கீழே கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க தாயுமானவர் பத்தி ஒரு முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம். இந்த பாடலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா தாயுமானவர் அப்படி சொல்லிருக்காங்க. இவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காங்க எங்க வேலை செஞ்சிருக்காருன்றது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காளராக இவர் வந்து பணியாற்றிருக்காரு. எங்க தலைமை கணக்காளராக பார்த்தீங்கன்னா இவர் வந்து பணியாற்றிருக்காரு திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அவர்கிட்ட. அதே மாதிரி இவரோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்கள் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. தமிழ் மொழியின் உபநிடதம் என அறியப்படுவது பார்த்தீங்கன்னா தாயுமானவரோட பாடல்கள். ஓகே, தமிழ் மொழியின் உபநிடதம் என அறியப்படுவது பார்த்தீங்கன்னா தாயுமானவரின் பாடல்கள் என்பது சரியான விடை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, வேற என்னது? இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பராபர கன்னி எனும் தலைப்பில் உள்ளது. கன்னி என்பது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை தான் நம்ம வந்து கன்னி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த இயல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான யூனிட் தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப கம்மியான யூனிட் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ ஒரு கவிதை நூல் இருக்கு, கலீல் கிப்ரான் அவர்கள் எழுதியது. சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, சும்மா லைட்டா அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுதுவது போல. ஓகே, எஸ், உழைக்கும் பொழுது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. ஓகே, இதுல மீனிங்கே தேவையில்லப்பா, பார்த்தோன்னே நம்மளால தெரிஞ்சிட முடியும். இங்க பாக்கலாம், வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது. கரெக்டா? நேத்து நம்ம வந்து வாழணும் தெரியுங்களா? அந்த வாழ்க்கையை திருப்பி நம்ம வாழ முடியுமா? கண்டிப்பா வாழ முடியாது. அடுத்த பாருங்க, நேற்றுடன் ஒத்து போகாது. கண்டிப்பா ஓகே நேத்தோட நம்மளுக்கு வந்து ஒத்து போகாது. ஈவன் பாத்தீங்கன்னா நேத்து வேற இயல் பார்த்தோம், இன்னைக்கு நம்ம வேற இயல் பாக்குறோம். புரியுதுங்களா? அப்ப அந்த வாழ்க்கைன்றது நேத்துன்றது நேத்தோட முடிஞ்சிருச்சு.
ஓகே, இன்னைக்குன்றது நம்ம வந்து இப்ப பிரசண்டா வாழ்ந்துட்டு இருக்குது. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம், இல்ல இப்படி வேணா இருக்கலாம். அதுதான் வந்து இதுல சொல்றாங்க. சரிங்களா, முக்கியமான கருத்துக்களா. அடுத்து பாருங்க, உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாகி கொண்டே பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது படத்தின் இயல்பு, பெறுவது வேறு இயல்பு. இது ரொம்ப முக்கியமானது. இந்த 2 வரி ரொம்ப முக்கியமானது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேறு இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? கலீல் கிப்ரான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரியும் கூட. ஓகே, சோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல கொடுக்கல, பட் இருந்தாலும் நம்ம படிக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம தமிழ் பாட புத்தகத்துல எல்லாமே நம்ம படிக்கணும்ன்றதால கண்டிப்பா இவரை நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா, பாருங்க இவர் என்ன நாட்டுல பிறந்திருக்காரு அப்படின்னா லெபனான் அப்படின்ற ஒரு நாட்டை சார்ந்தவர் கலீல் கிப்ரான் அவர்கள். ஓகே, எஸ், கவிஞர், புதின ஆசிரியர் மற்றும் கட்டுரை ஆசிரியர், ஓவியர் அப்படின்ற பன்முகத்தன்மையை கொண்டவர். இந்த பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்க தரிசி அப்படின்ற ஒரு நூல் இடம் பெற்றுள்ளது. அப்ப புவியரசு அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த தீர்க்க தரிசி அப்படின்ற ஒரு நூலை வந்து மொழிபெயர்த்திருக்காருன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, பசிப்பினி போக்கிய பாவை. ஓகே, சோ இது முக்கியமான ஒரு நூல்பா. ஓகே, சோ நம்ம வந்து இரட்டை காப்பியங்கள்ல ஒரு நூல் சொல்ல தெரியுங்களா, மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மணிமேகலை நூலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை தொடர்பு மாதிரி இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு சின்ன கதை மாதிரி போட்டுருப்பாங்க. பசிப்பினி போக்கிய பாவை. அப்ப பசிப்பினின்னா என்னப்பா? பசி, பிணின்னு என்னது? நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப பசி நோயை போக்கிய பெண் யார் அப்படி பார்த்தா மணிமேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் என்னது அந்த அமுத சுரபி அப்படின்னு சொல்லிட்டு அல்ல குறையாத அமுத சுரபி அப்படின்ற ஒரு பாத்திரம் கிடைக்கும். அந்த பாத்திரம் மூலயமா பாத்தீங்கன்னா ஓகே இந்த உலக மக்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஓகே உணவு கொடுப்பேன். எல்லாருமே என்னது இந்த பசிப்பினி அப்படின்ற ஒரு நோயிலிருந்து அவங்க போயிட்டு ஓகே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட இந்த பிறவில எனக்கு கிடைச்ச மிக முக்கியமான ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே பாருங்க, உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது என்னப்பா? உணவு. ஓகே, சாப்பாடு தான் என்னது இந்த உலகத்துல இன்றியமையாத ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் ஓகே உணவு தேடியே ஓடுகிறது. உணவே நமக்கு வந்து முக்கியமான ஆதாரமாக விளங்குகிறது. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா எதுக்கு? 3 வேளை சாப்பாட்டுக்காக. நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா எதுக்கு? சாப்பாட்டுக்காக. அப்போ இந்த உணவு தான் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அடிப்படையே பார்த்தீங்கன்னா உணவு தான். ஓகே, எஸ், அந்த உணவுக்கு தான் பாத்தீங்கன்னா ஓகே இந்த நாள் வரையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஓகே, வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு வேலைக்கு படிச்சுட்டு இருக்கோம்ன்றது உண்மையை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஓகே, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? பாரதியார் சொல்லியிருக்காரு. இது முக்கியமான வரிகள். ஓகே, என்னது? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் கூறியது. சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மணிப்பல்லவ தீவு அப்படின்ற ஒரு இடத்துல மணிமேகலை மற்றும் தீபத்திலகை இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகே, இல்ல நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது மட்டும் பார்க்கலாம்ப்பா. ஓகே, எஸ், மணிமேகலை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நான் பூம்புகார் நகரத்தை சார்ந்தவள், என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் தான் என்னது என்ன வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். தீபத்திலகை அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட பேரும் வந்து தீபத்திலகை தான். நான் என்ன பண்றேன்? இங்குள்ள புத்த பீடிகைகளில் காவல் செய்து வருகிறேன். இங்க இருக்கக்கூடிய புத்த பீடிகை, அதாவது பௌத்த மடம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அங்க வந்து காவல் பணி செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஓகே, சோ மணிப்பல்லவ தீவு அப்படின்ற இடத்துல எப்படி வந்து கொண்டு வந்து விட்டாங்க மணிமேகலா தெய்வம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மணிமேகலை சொல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே, சோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஒரு ஆறு இருக்கும்பா. ஓகே, என்ன ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொய்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து கோமிகி அப்படின்ற ஒரு பேரும் இருக்கும். இந்த கோமிகி அப்படின்றதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். ஓகே, அப்ப பசுவின் முகம் போன்று இருக்கிறதால இதற்கு வந்து ஓகே என்ன சொல்றாங்க? கோமுகி அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. இதுலதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அமுத சுரபி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவலை பாத்தீங்கன்னா ஓகே தீபத்திலகை அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இந்த பொய்கை நீரின் மீது ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி. அப்போ ஓகே மணிமேகலைக்கு முன்னாடி அந்த அமுத சுரபி யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆபுத்திரன் ஓகே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட கையில தான் இருந்துச்சு. ஓகே, சோ கரெக்டா பாத்தீங்கன்னா வைகாசி திங்கள் அன்னைக்கு தான் வந்திருப்பாங்க. யார் வந்திருப்பாங்க? மணிமேகலை வந்திருப்பாங்க. அப்ப இன்னைக்கு தான் வந்து அந்த பாத்திரம் வரப்போது, வெயிட் பண்ணு, நம்ம வந்து அந்த பாத்திரம் வரது பார்க்கலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மணிமேகலை சொல்லுவாங்க அமுத சுரபியா, அமுத சுரபினா என்னது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து சொல்லுவாங்க ஓகே மணிமேகலா தெய்வம் சொன்னாங்கல்ல. ஓகே, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த அமுத சுரபில இருந்து அல்ல புரியாத அமிர்தங்கள் வந்து கிடைக்கும். எவ்வளவுதான் நீ வந்து மக்களுக்கு வந்து உணவு கொடுத்தாலுமே அந்த அமுத சுரபில ஓகே உணவு குறையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ரொம்ப வியந்துருவாங்க. சரி ஓகே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைகாசி திங்கள் முழு நாள் தான் இன்னைக்கு ஓகே அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கையில் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறார் அப்படின்றது இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா தீபத்திலகை சொல்றாங்க, மணிமேகலையே, உயிர்களின் பசியை போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போக்கும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொன்னது யார் அப்படி பார்த்தா
தீபதிலகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முதல்ல யார்கிட்ட போயிட்டு உணவு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரை ஓகே அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஆதிரை கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. ஓகே, யார் நீங்க அப்படின்னு கேட்ட உடனே மணிமேகலை வந்து அவங்களோட வரலாறு சொல்றாங்க. ஓகே, நான் வந்து பூம்புகார்ல கோவலனுக்கும் ஓகே மாதவிக்கும் பிறந்த மகள் தான் அப்படின்னு சொன்னோடனே உடனே இவங்க ஆதிரை சொல்றாங்க, தெரியும் உங்க அப்பா அம்மா பத்தி எங்களுக்கு தெரியும். ஓகே, சோ எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன தட்டு அப்படின்னு கேட்டோடனே அப்புறம் சொல்றாங்க, அவங்களோட பிளாஷ்பேக் எல்லாமே சொல்றாங்க. மணிமேகலா தெய்வம் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஒரு அமுத சுரபி வரும், அந்த அமுத சுரபில முதல்ல பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து உணவு வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். சரி கண்டிப்பா நான் வந்து இதுல வந்து உணவு இடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, எஸ் வியப்புடன் அப்படியா அமுத சுரபில் சிறப்பை அறிந்தேன், அதில் இப்பொழுதே உணவிடுகிறேன் அப்படின்னு ஓகே யார் சொல்லியிருப்பாங்க, ஆதிரை சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆதிரை அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, ஓகே உணவு விட்டிருப்பாங்க. உணவு விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே மணிமேகலை ஒரு கூற்று சொல்லுவாங்க. ஓகே, அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதற்கு மேலான அறம் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள். ஓகே, உண்டி கொடுத்தவரே உயிர் கொடுத்தவர் அப்படின்னு நம்ம படிச்சுக்கோல, அந்த மாதிரி இதுல என்ன சொல்லிருக்காங்க, உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்களாயவர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதோ நான் இப்பயே போயிட்டு மக்கள் எல்லாத்துக்குமே ஓகே நீ அளித்த உணவு வந்து நான் கொடுக்குறேன், அதன் மூலமா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பசி இல்லாம இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்கப்பா. அடுத்த பாத்தீங்கன்னா இந்த சிறை கோட்டம் இருக்கு தெரியுங்களா, அந்த சிறை கோட்டத்துக்கு போவாங்க. அங்க சிறையில் இருக்கக்கூடிய ஓகே கைதிகளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க போயிட்டு உணவு கொடுக்குறப்ப அப்ப அங்க இருக்கக்கூடிய மன்னர்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு சின்ன பெண் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பாத்திரம் மாதிரி வச்சிருக்காங்க, அந்த பாத்திரத்துல இருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போறாங்க, குறையவே மாட்டுது அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஓகே மன்னருக்கு வந்து ரொம்ப பெருமை ஆயிடுச்சு. ஓகே, யார் அவங்க அப்ப இந்த அளவுக்கு வந்து பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பூர்வீகம் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே அறிஞ்சிட்டு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, சிறப்புகள் செய்யறாங்க. அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு தடவை நம்ம மக்களுக்காக செய்றீங்க, உங்களுக்காக நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவங்க சொல்றாங்க, இங்க இருக்க மக்கள் எல்லாமே திருந்தி வாழ வேண்டும், அதனால பாத்தீங்கன்னா சிறை கோட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணிமேகலை சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது பா. ஓகே, சிறை கோட்டம் என்பது அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்பதே எனது ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, எஸ் இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்ற ஒரு நூல் மூலமா நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து துணை பாடம் தான்ப்பா. துணை பாடம் பொறுத்தளவுக்கு பெருசா முக்கியம் கிடையாது. ஓகே, சோ துணை பாடத்துல பாருங்க, எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள், இவருடைய படைப்புகள் நிறைய இருக்கு. உபபாண்டவன், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். ஓகே, இந்த மாதிரி பார்த்தா பல்வேறு நூல்கள் எழுதியவர் தான் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர். ஓகே, சோ இந்த ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம்பா. ஓகே, இதுல வந்து நூல்கள் வச்சு நம்மளுக்கு நிறைய டைம் கேள்விகள் கேட்டிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் வச்சு, அதனால இது மட்டும் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே, கடைசியா பாத்தீங்கன்னா பெயர் சொல். ஓகே, சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேத்து தான் நம்ம என்ன பார்த்தோம், ஓகே இலக்கண வகை சொற்கள் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். கரெக்டா? அப்ப இலக்கண வகை சொற்கள்லாம் என்ன பார்த்தோம், ஓகே இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல் மற்றும் முறிச்சொல் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுல இருக்கக்கூடிய பெயர் சொல்லோட வகைகள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து பெயர் சொல் பார்த்தோம். அந்த பெயர் சொல்லோட வகைகள் பாருங்க, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் மற்றும் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம்ப்பா. இந்த 6 வகை தான் பாத்தீங்கன்னா பெயர் சொல் அப்படின்றத நம்ம பிரிக்கிறோம். இல்ல ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பொருட்பெயர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப பொருட்பெயர் என்னது, உயிருள்ள பொருளையும் குறிக்கும், அதே மாதிரி உயிரற்ற பொருளையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு பொருளை குறிப்பது பொருட்பெயர்ப்பா. மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. நாற்காலிக்கு உயிர் இருக்கா, இல்ல. பறவைக்கு உயிர் இருக்கா, இருக்கு. அப்ப உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிப்பதுதான் பாத்தீங்கன்னா பொருட்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க இடப்பெயர். இடப்பெயர்னா என்னப்பா, ஒரு இடத்தை குறிப்பது நம்ம இடப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு திரையரங்கம், ஒரு வகுப்பறை, ஒரு பள்ளிக்கூடம். ஓகே, இது எல்லாமே பார்த்தா ஒரு பிளேஸை குறி. இப்ப சென்னை, நாமக்கல், வெள்ளூர், ஓகே திருக்கோவிலூர், இந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பிளேஸை குறிக்குது இல்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது நம்ம இடப்பெயர் அப்படின்னு சொல்றோம். சென்னை, பள்ளி, பூங்கா மற்றும் தெரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்தை குறிப்பதால் இடப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மூன்றாவது பாருங்க காலப்பெயர் அப்படின்னு இருக்கு. காலப்பெயர் என்னது, ஒரு காலத்தை குறிப்பது. இப்ப மணி என்ன ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது என்ன மாசம் தமிழ்ல, ஆங்கிலத்துல என்ன மாதம், ஓகே அடுத்த வாரம் சனிக்கிழமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு காலத்தை குறிக்கிறோம்ல, அப்ப இதான் பாத்தீங்கன்னா காலப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லும். அப்ப பாருங்க என்னென்ன வருது, நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வகையான காலத்தை குறிப்பதால் இது வந்து காலப்பெயர். அடுத்து பாருங்க சினைப்பெயர். சினைப்பெயர் என்பது பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கிறதா நம்ம சினை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி மரம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், கரெக்டா? அப்ப மரம் என்பது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பொருட்பெயர். அப்ப மரத்தோட இலை என்பது பாத்தீங்கன்னா ஒரு சினை. ஓகே, மரத்தோட வேர் அப்படின்றது ஒரு சினை, மரத்தோட தண்டு அப்படின்றது ஒரு சினை. புரியுதுங்களா? அதோட உறுப்பை குறிக்குது, அவ்வளவுதான். அப்ப என்னென்ன இருக்கு பாருங்க, நம்ம உடம்புல கண்ணு, கை, இலை, கிளை, இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வகையான சினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்க பண்பு பெயர். பண்பு பெயருக்கு இன்னொரு பெயரும் இருக்குப்பா, என்ன அப்படின்னா குணப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த குணத்தை தான் நம்ம வந்து பண்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே, வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, தீமை. ஓகே, வட்டம்னா என்னது? வட்டமா இருக்கிறதால வட்டம், அது ஒரு பண்பு. சதுரம், 4 பக்கம் சமமா இருந்தாதான் அது சதுரம். ஓகே, அதே மாதிரி நன்மை, நல்லது செய்யறதால அது நன்மை, அப்ப நன்மைன்ற ஒரு பண்பை குறிக்குது. தீமை அப்படின்ற ஒரு பண்பை குறிக்குது. அதே மாதிரி செம்மைனா செழுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பை குறிக்குது. சரிங்களா? அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா பண்பு பெயர் அப்படி சொல்றோம். தொழில் பெயர் என்பது பார்த்தா தொழிலை குறிப்பது. ஓகே, அல்லு, தள்ளு அந்த மாதிரி நம்மளுக்கு முடியும் தெரியுங்களா? அந்த மாதிரி முடிஞ்சாலும் நம்ம தொழில் பெயர் தான் சொல்லுவோம். படித்தல், ஆடுதல், ஓடுதல், நடத்தல். ஓகே, இந்த மாதிரி வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்க, 6 வகை பெயர்ச்சொற்களுக்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. காவியா புத்தகம் படித்தால். அப்ப புத்தகம் என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது? ஒரு பொருளை குறிக்குது. அதே மாதிரி பள்ளிக்கு சென்றால் இடத்தை குறிக்குது. மாலையில் விளையாடினால், மாலை என்பது ஒரு காலத்தை குறிக்குது. ஓகே, காவியா தலையை அசைத்தால் ஒரு சினையை குறிக்குது. இனிமையாக பேசினால் பண்பை குறிக்குது. ஓகே, நடனம், ஆடுதல் பிடிக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தொழிலை குறிக்குது. சரிங்களா? இதுதான்ப்பா ஓகே பெயர் சொல்லோட வகைகள். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயர் சொல்ல பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஓகே ஸோ இது இருக்கு. ஒன்று பார்த்தா இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இடுகுறி பெயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்டு வழங்கக்கூடிய பெயர் தான் நம்ம வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இட்டு வழங்குதல்னானது நம்ம முன்னோர்கள் வந்து என்ன காரணத்துக்காக இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியாது, ஆனா அவங்க வச்சுட்டாங்க, அதனால நம்ம அதை பேசுறோம். இப்ப மரத்துக்கு ஏன் மரம் பேர் வச்சாங்கன்னு தெரியாது. ஓகே, அதே மாதிரி மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வச்சாங்க தெரியாது, மலைக்கு ஏன் மலைன்னு பேர் வச்சாங்க தெரியாது. அப்ப அந்த காலத்துல வச்சுட்டாங்க, அதை நம்ம வந்து இட்டு வழங்கிட்டு இருக்கால இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம். காரணம் கருதி வைத்த பெயர் வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாற்காலி, 4 கால் இருக்கிறதா நாற்காலி. ஓகே, வேற என்ன சொல்லலாம் நம்ம? ஓகே, சோ பறவை, பறப்பதால் நம்ம பேர் வந்து பறவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வளையல், வளைந்திருப்பதால் அது வளையல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி காரண பெயரும் இருக்கும், தமிழ்ல இடுகுறி பெயரும் இருக்கும். அதே மாதிரி உங்க இடுகுறி பெயர் பாருங்க, நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினார். மண்ணு, மரம், காற்று, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க இப்ப நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி பாருங்க, இந்த இடுகுறி பெயரே 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். இடுகுறி பொது பெயர் அப்படின்னு நம்ம ஒண்ணு பிரிக்கிறோம். அதே மாதிரி இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வகை பிரிக்கிறோம். அப்ப இடுகுறி பொது பெயர்னா என்னது, இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னன்னு பார்க்கணும். இடுகுறி பொது பெயர் பாருங்க, மரம் மற்றும் காடு. அப்ப பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லுது. அப்ப மரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு பெயர், இடுகுறி பொது பெயர். காடு என்பதும் இடுகுறி பொது பெயர். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்க, இந்த மரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னது, மாமரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாமரம், கொய்யா மரம், ஓகே, பலா மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர். அதே மாதிரி காடு என்பது பொது பெயர், கருவேலங்காடு, ஆற்காடு, ஓகே, ஆற்காடு. ஓகே, இந்த மாதிரி வரது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா ஓகே சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க காரண பெயர். காரண பெயர்னா ஏதோ ஒரு காரணம் கருதி வச்சிருக்காங்க. நாற்காலி மற்றும் கரும்பலகை. ஓகே, 4 கால் இருக்கிறதால நாற்காலி. அதே மாதிரி கருப்பா இருக்கிறதால கரும்பலகை. ஓகே, நம்ம எழுதுறோம்ல, அதே மாதிரி இது எழுதுகோல் அப்படின்னு நம்ம சொல்லணும். எழுதுவதால் இதுக்கு வந்து எழுதுகோல் அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்திருக்குப்பா. ஓகே, காரண பெயர்லயுமே பாத்தீங்கன்னா பொது பெயர் சிறப்பு பெயர்னு இருக்கு. காரண பொது பெயர் பாருங்க, பறவை மற்றும் அணி அப்படின்னு இருக்கு. ஓகே, பறக்கிறது வந்து பறவை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பறவை வந்து பல வகைகள் இருக்கு, புரியுதுங்களா? எஸ். அதே மாதிரி பாருங்க, அணி என்பது பாத்தீங்கன்னா அணிகலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அணி என்பது அழகு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி அணிகலன் அப்படின்னு இருக்கும். கையில் அணிவது கையணி, காதில் அணிவது காதணி, நெத்தியில் அணிவது நெத்தி அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கழுத்தில் அணிவது கழுத்தணி அப்படின்னு சொல்லுவோம். இடுப்பில் அணிவது இடுப்பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பல வகையான அணிகள் அப்படின்றது இருக்கு. ஓகே, அதே மாதிரி சிறப்பு பெயர் பாருங்க. ஓகே, வளையல் மற்றும் மரங்கொத்தி. வளைந்திருப்பதால் அது வளையல். ஓகே, அதே மாதிரி மரத்தை கொத்துவதால் அது மரங்கொத்தி. இதெல்லாம் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. சரியா? ஓகே, அதே மாதிரி இங்க முத்தரையனார், ஓகே, மலேசிய கவிஞர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகே, இந்த மாதிரி நடுவில் மிஸ் பண்றவே கூடாது. ஓகே, அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்களை கண்டால் துரிசுறு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையில் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன்பிற பொறுமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். மேக்சிமம் எல்லாமே காண்போம் காண்போம்னு வரும். ஓகே, யாரு? முத்தரையனார், மலேசிய கவிஞர் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஓகே, வேற என்ன? கடைசியா அந்த இது மட்டும் இருக்கும் நமக்கு. எஸ், அறக்கட்டளை, ட்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தன்னார்வலர், வாலண்டியர். அடுத்தது இளஞ்செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். அடுத்த சமூக பணியாளர், சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் மக்களே. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஓகே டேர்ம் 3, அதாவது பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 3ல இருக்கக்கூடிய இயல் 2 அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு இயல் மட்டும் தான் இருக்கு. அந்த இயல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். மொத்தமாக வந்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி கூட நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது எல்லாத்துக்குமே நம்ம பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம்ப்பா. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து போடுவது உங்களுக்காக மட்டும்தான். ஸோ மறக்காம ஒவ்வொரு வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ் புத்தகத்தை வந்து எப்படி படிக்கணும், எந்தெந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பாயிண்ட் நம்ம நிறைய படிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம ஓகே இந்த பாடம்
பாடமா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் பை லைன் வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய ஓகே தமிழ் கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நாளையோட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6th வந்து முடிய போகுது. ஓகே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே மொத்தமா மெர்ஜ் பண்ணி கொடுக்குறேன். அப்படின்னா உங்களுக்கு தனியா பிளேலிஸ்ட் நான் போட்டு கொடுத்துறேன். ஓகே மறக்காம பாருங்க. 6th முடிச்ச போது 7th 8th 9th 10th மொத்தமா நம்ம வந்து முடிச்சு நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.